பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று திருவள்ளுவர் பெரும்பாட்டனார் தன்னுடைய பொதுமறையாகிய திருக்குறளிலே எழுதி வைத்திருக்கிறார். இது என்ன தெரியுங்களா அர்த்தம்? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பொதுத்தளத்திலே பொய் பேசுகிறார்கள். நிறைய பொய்யை பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் விவரமாக சொல்லலை. இந்த பொய் என்பது மக்களை இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே இப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்து வாழ்வது நல்லது. அப்படி அவர்கள் நல்லது கூட செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் பொய் பேசாமல் இருந்தாலே மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு, அறம், நன்மை என்பதுதான் இந்த குறள் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே திருவள்ளுவர் மீண்டுமாக நான் இந்த குறளை சொல்லுகிறேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் பொய் பேசாமல் இருந்தாலே இந்த சமூகத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அறம், தொண்டு, நன்மை இங்கு சொல்கிறார். அப்போது நம்ம பொய் பேசாமல் இருந்தாலே போதும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. ஓகேவா?